ஸோ எல்லாம் எதிர்க்க உட்காந்துருக்கவங்க, தொழில்நுட்ப கலைஞர்கள், நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும் வந்து என்னோட வாழ்த்துக்கள். ஸோ இந்த படம் வந்து தயாரித்து இயக்குனது வந்து சுமன் சார். சுமன் சாரை பற்றி சொல்லணுன்னா நிறைய படங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. அப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு உள்ளே இருந்தது வந்து ஒரு இயக்குனர். அந்த ஒரு டைரக்ஷன் அவருக்குள்ளே இருந்ததுனால என்ன பண்ணார், டிஸ்ட்ரிபியூஷன்லாம் தள்ளி வச்சுட்டு மும்பையில் போய் அனுபம் கேர் சாரோட இன்ஸ்டியூட்டில் வந்து டைரக்ஷன் படித்தார். அது படித்து முடிச்சுட்டு வந்து அவருக்கு அதுவும் பத்தலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், நியூயார்க் போயிட்டார். நியூயார்க்கில் போய் ஃபிலிம் ஷூட்டில் வந்து அங்கே படிச்சுட்டு ஃபுல்லாக ஃபில்ம் மேக்கிங் படிச்சுட்டு ஹாலிவுட் படங்களில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து சென்னையில் வந்து தமிழ் படம் இயக்குறதுக்கு உரிய வேலைகளில் மும்முரமாக இருந்துகிட்ருக்காரு. ஸோ இந்த டைமில் நாங்கள் வந்து ஒரு டீமாக வந்து இருந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பற்றி ஒரு பேச்சு வந்தது. இந்த மாதிரி ஒரு அவார்டுக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அனுப்புவோம் சார்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது சார் வந்து ஒரு கான்செப்ட் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அது வந்து ஃபுல்லாக ஒரு காருக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். அப்புறம் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது அப்புறம் சாரே சொன்னாங்க, இது வந்து ஒரு இங்கிலீஷ் படம் டச்சு வந்துடுது, இது வேண்டாம், நம்ம மண்ணு சார்ந்து நம்ம பண்ணுவோம் அப்படி ஒரு கான்செப்ட்னு பேசும்போது தான் டக்குன்னு ஒரு கான்செப்டை பிடிச்சாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் நடந்தது டைம், அந்த 1-2 நாளில் நடந்த விஷயம். ஸோ அந்த கான்செப்டை பிடிச்சிட்டு பேசினோம். பேசிட்டு அதுக்கு ஒரு ஷேப் வந்துச்சு. ஷேப் வந்தோடனே ஓகே, இதுக்கு யார் நடிகர்கள் பார்க்கலான்னு சொல்லி கேட்டாங்க. சார் என்ன சார் ஒன்றுமே பண்ணல, ஸ்கிரிப்ட் எழுதலை, டைலாக் எழுதலை, அதுக்குள்ளே நடிகர்கள்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க, முதல்ல நடிகர்கள் யாருன்னு பாருங்கன்னொடனே யார் யாருன்னா அப்பா அம்மான்னொடனே நான் வந்து ஒரு படம் இப்போ கமெண்ட் ஆன் லவ் ஸ்டோரின்னு ஒரு படம் பண்ணேன். அதில் வந்து அப்பா வந்து துரைபாண்டியன் சார், அம்மா வந்து ஸ்ரீதேவி மேடம் நடித்தாங்க. அவங்கள அப்படியே தூக்கிட்டு வந்துட்டோம். இந்த கதைக்கு வந்து அந்த கதையை வந்து நாங்கள் பேசும்பொழுதே வந்து அந்த அப்பா அம்மா கேரக்டர்னு பேசும்போது அவங்க 2 பேர் தான் மைண்டில் வந்தாங்க. ஸோ அவங்க 2 பேர் அப்படியே தூக்கணும். இப்போ இதில் ஒரு ஸ்கூல் பொண்ணு ஒன்று வேணும், ஸ்கூல் பொண்ணு வேணும் நடிக்கிறதுக்கு, அது நல்லா போல்டாக நடிக்கணும், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெய்வா இருக்காங்க அவங்கக்கிட்ட சொன்னேன். ஏம்மா இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் பாருங்கன்ன உடனே பரதாவை கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ பரதா அப்படி வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து திருநங்கைகள் கான்செப்ட். ஸோ அப்போ எனக்கு வந்து நந்தினி திருநங்கை எனக்கு தெரியும் அவங்கள. அவங்க வந்து நான் பண்ண ஒரு படத்தில் வந்து ஒரு சாங்கில் வந்து டான்ஸ் பண்ணாங்க, சரியான டான்ஸர் அவங்க. சரி சரி கூப்பிடுவோம் பார்ப்போம், நல்லா டான்ஸ் ஆடுறாங்க நடிப்பாங்களான்னு பார்ப்போம்னு சொல்லி கூப்பிட்டு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க, எல்லோரும் வந்தாங்க. ஓகே, டீம் செட் ஆச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு எடிட்டர் யார், எடிட்டர் வந்து நான் பண்ண ஒரு படத்தில் எடிட் பண்ணார். சரி அவரை கூப்பிட்டோம், அவர் தான் இந்த ஸ்கிரிப்டுக்கு அவர் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சார் வந்து சிவா சாரை வந்து சொன்னாங்க, இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து அவர் தான் பண்ணணும், அப்போ தான் அது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாம்னு ஒரு பையன் ஆர்ட் டைரக்டர். ஸோ எல்லாம் டக்குன்னு டீம் ஆனோம். இதெல்லாம் வந்து ஒரு 2 டேஸில் நடந்த விஷயம். அன்னைக்கே வந்து லொக்கேஷன் பார்க்க போனோம். இதான் லொக்கேஷன் சொல்லிட்டு போய் லொக்கேஷன் பார்த்துட்டு ஒரு பஸ் எங்களுக்கு மெயினாக தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த பஸ்ஸுக்காக வந்து நாங்கள் அண்ணா நகரில் ஒரு இடத்துக்கு வந்து எங்கள் இபி வந்து சொன்னார், விஜயகுமார் சார், இந்த மாதிரி இந்த இடத்துல பஸ் இருக்குது, அங்கே போய் பேசுவோம், அந்த பஸ்ஸை புக் பண்ணி அதில் ஷூட் பண்ணுவோன்னு. அங்கே போய் பார்த்தா அண்ணா நகரில் இருக்கவங்களுக்கே தெரியாது அப்படி ஒரு இடம் இருக்குன்னு. அப்படி ஒரு டஞ்சண்டான ஒரு இடம். எங்களுக்கு என்ன தேவையோ அது அங்கே அப்படியே இருக்கு. என்ன எங்களுக்கு எதிர்பார்த்தமோ அது அப்படியே அங்கே இருக்கு. உடனே போனோம், எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணோம். மறுநாள் ஷூட்டு. நான் பார்க்குறேன், இவர் டைரக்டர் கையில் ஒரு பேப்பரும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு டயலாக் இல்லை, ஒன்றுமே எழுதலை, என்ன பண்ண போறாருன்னு பார்த்தா இவங்களை வந்து கூப்பிட்டு கான்செப்ட் விஷயம் இதுதான் சொல்லிட்டு நடிக்க விட்டாரு. இவங்க வந்து பிச்சு வளர்றாங்க. அப்பாவும் அம்மாவும் பொண்ணும் வந்து அடிச்சுக்காத குறைச்சிக்கு ஸ்பாட்ல அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாங்க. போட்டு பர்ஃபார்ம் பண்றாங்க. சார் விட்டாங்க, விடுங்க அவங்க பேசுறது பேசிட்டோம், மிச்சது நம்ம டப்பிங்ல பாத்துக்கலாம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பேசணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு. அப்புறம் வந்து நந்தினியை கூப்பிட்டு பார்த்தா நந்தினியும் வேற லெவல், சரியான ஆக்டிங். அவங்க ஃப்ரெண்டுங்களாம் வந்து பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணாங்க. தம்பி வாரியா சதீஷ் அவனை கூப்பிட்டேன், அவன் நண்பன் கூப்பிட்டு எப்போ அந்த வில்லன் கேரக்டருக்கு பண்ணுப்பா, அவங்க கூட 2-3 பேர் வாங்கன்னா அவங்க போட்டு நடிக்கிறாங்க. அடப்பா, எல்லாரும் இப்படி போட்டு நடிச்சு அது வந்து வேற லெவல்ல வந்துருச்சு படம். நான் வந்து
ஒளிப்பதிவு பண்ணேன். இது வந்து நான் பெருசா வந்து மெனக்கெட்டுலாம் எதுவும் பண்ணல. அந்த கதை என்ன கேட்டுச்சோ அதை மட்டும் பண்ணேன். இது அதுவே கேக்குது இதுதான் வேணும்னு. ஸோ அதை பண்ணேன். அந்த 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 கதை அந்த கான்செப்ட் மூலமா வந்து என்கிட்ட ஒரு டைரக்டர் சார் வந்து இன்டைரக்டா ஒர்க் வாங்கிட்டாரு. அது மாதிரி அந்த கான்செப்டுக்கு தேவையான நடிப்பு வந்து எங்களுக்கு ஈஸியா கிடைச்சிது. அவ்வளோ எல்லாமே பக்கா பர்ஃபார்ம் ஆர்டிஸ்ட் எல்லாரும் நல்லா பண்ணாங்க. அது ஸ்ரீதேவி மேடம் அந்த கிளைமேக்ஸ்ல பண்ணதெல்லாம் பார்த்து அங்கேயே கண் கலங்கிருச்சு. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பரதா கேட்கவே வேண்டாம். ரொம்ப கிளாஸா பண்ணாங்க. ஸோ இது இப்படி அமைஞ்சது. அதுக்கப்புறம் ராம் எடிட்டிங் சூப்பரா பண்ணாரு. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர். ஏன்னா இந்த கான்செப்ட் அது வந்து அதுவே கேட்டதுனால அதை வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க ஃபுல்லா. மியூசிக் வந்து அந்த அந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து அப்படி அமைஞ்சதுனால தான் வந்து எங்களுக்கு வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து ஆஸ்திரேலியன் ஹாலிவுட் அவார்டு வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த படத்துக்கு சிறந்த படம் கிடைச்சிருக்கு, பெஸ்ட் மூவி கிடைச்சிருக்கு, பெஸ்ட் டைரக்டர் கிடைச்சிருக்கு, பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் கிடைச்சிருக்கு, பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் கிடைச்சிருக்கு, பெஸ்ட் எடிட்டர் கிடைச்சிருக்கு, பெஸ்ட் ஆர்டிஸ்ட் வரதாக்கு கிடைச்சிருக்கு, ஸ்ரீதேவி மேடம் கிடைச்சிருக்கு. மொத்தமா நாங்க தூக்கிட்டோம். இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல். ஆக்சுவலி வேர்ல்டு ஃபுல்லா வந்து ஒரு 1320 ஷார்ட் ஃபிலிம் வந்து இதுக்கு போட்டிட்டுது. தமிழ்ல இருந்து நிறைய போச்சு, வேர்ல்டு ஃபுல்லா வந்துச்சு. இதுல வந்து நாங்க நம்பர் 1. ஸோ இந்த டீம் இது வந்து டீம் ஒர்க். இது வந்து தனியா ஒருத்தருக்கு அதுலாம் சொல்ல முடியாது. எல்லாரும் வந்து கடுமையா உழைச்சி நல்ல இன்வால்மெண்டோட செஞ்சு அந்த 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 ஒரு 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 வாழ்வியல் வந்து ஒரு முன்னால கொண்டு வந்து வச்சதுனால வந்து இப்ப எங்களுக்கு எல்லாம் இந்த அவார்டு கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல என்ன சொல்றேன்னு தெரியல. ரொம்ப தேங்க்யூ, எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சக நடிகர் அனைவருக்கும் என்னுடைய முத்தான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்துல என்ன இந்த கேரக்டர் எனக்கு நான் நடிப்பேன் அப்படின்னு நினைச்சு என்ன ரெக்கமெண்ட் பண்ண வில்லியம் சாருக்கு என்னுடைய அன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை எனக்கு ஒரு அருமையான ஒரு கேரக்டரை கொடுத்து என்ன ஃப்ரீயா உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணுங்க அப்படின்னு எனக்கு பர்மிட் பண்ண டைரக்டர் சாருக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துல என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்படிப்பட்ட ஒரு கதைக்களம். இந்த இந்த கதையை பார்த்துட்டு நான் உண்மையிலே ரொம்ப பயந்துட்டேன். பிரம்மாண்டமான ஒரு நாட்டு. அது எப்படி இந்த சார் சொல்லும்பொழுது, வில்லியம் சார் சொல்லும்பொழுது கேட்கும்போது எப்படி இந்த கதை அப்படி உருவாச்சு, எப்படி அதை கன்சியூம் பண்ணி இதை எவ்வளவு அழகா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது இன்னும் பயங்கரமா இருக்கு மனசுக்குள்ள. பட் இப்படிப்பட்ட ஒரு கதைக்களத்துக்கு இந்த அவார்டு வந்து இது போதாது, இன்னும் நிறைய அவார்டு கிடைக்கணும். எல்லா நாடுகளுக்கும் போய் எல்லா நாடுகள்லையும் எல்லா அவார்டும் வாங்கணும். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க டைரக்டர் சார். நான் இப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்துல நானும் ஒரு சிறிய ரோல் பண்ணிருக்கிறேன்றது ஒரு பெருமை தான் எனக்கு. ரொம்ப அந்த இதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் இருக்கின்றேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இவ்வளவு பெரிய திரைத்துறையை சேர்ந்த அனைத்து ஜாம்பவான்களும் இங்கே வெளியே மேல மேடையில உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி நான் நின்றுட்டு பேசுறதுன்றது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். இந்த திரைப்படத்துல எனக்கு ஒரு ரோல் கொடுத்து நடிக்க வச்சது என்னுடைய பெரிய பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். நன்றி சார், நன்றி, வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து ஜாம்பவான்களுக்கும் எனது உள்ளம் கனந்து நன்றிகள். அண்ட் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை துறையினருக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்ததற்கு மிகவும் நன்றி. த லாஸ்ட் பஸ், ராகவேந்திரா ஃபிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட், டிரெக்டட் பை டைரக்டர் சுமன். இது வந்து சராசரியா வந்து ஒரு ஃபேமிலியில ஒரு அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இடையில நடக்கிற ஒரு சின்ன சின்ன சண்டை, டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ்வலாவே கடந்து போற ஒரு சண்டை தான். அதை வந்து டீனேஜ் பசங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, அதனால என்ன விளைவுகள் எல்லாம் அவங்க சந்திக்கிறாங்க, அந்த பசங்க படுற கஷ்டத்தை பார்த்து நாங்க as a parent நாங்க எப்படி எல்லாம் துடிக்கிறோங்கிறது தான் இதுல பிரதிபலிக்குது. ஸோ ரொம்ப நல்ல வாய்ப்பு. இதனால எங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இதுல மதர் ரோல் பண்ணதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த வாய்ப்புக்கு ஃபர்ஸ்ட் நாட் போட்டது டிஓபி வில்லியம் சார். என்னோட கமாண்டோவின் லவ் ஸ்டோரியில அகைன் நான் ஹீரோயின் மதரா பண்ணிட்டு இருக்கேன். அந்த படத்தோட டிஓபி தான் மிஸ்டர் வில்லியம்ஸ். அவர் வந்து என்ன சூஸ் பண்ணதுக்கு முதல்ல அவருக்கு தேங்க் பண்ணணும். அண்ட் என்னோட பொட்டன்ஷியலை வெளி கொண்டு வந்தது
ஆப்வியஸ்லி டைரக்டர் சுமன் அவர் வந்து எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கலன்னா நான் அந்த மாதிரி பேசி நடிச்சு இவ்வளவு நல்லா அந்த படத்தை கொண்டு போயிருப்போமாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ எங்களோட பொட்டன்ஷியலை வெளிக்கொண்டு வந்ததுக்கு டைரக்டர் சுமனுக்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்டையர் க்ரூ எல்லாரும் நீங்க நல்லா பண்றீங்க, நாங்க நல்லா பண்றீங்கன்னு எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. அண்ட் இதுக்காக ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்க்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் தீஸ் பீப்புள். தேங்க்யூ. Next we welcome actress Bharata. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அடுத்தது என்னோட அம்மா அப்பா, அப்புறம் என்னோட அன்பா இருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றி. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நன்றி சொல்ல வேண்டியது தெய்வா பிரியா, என்னோட ஃப்ரெண்டு. ஷூட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அவள் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரதா ஒரு ஓடிஷன் இருக்க ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட் மாதிரி கேட்குறாங்க. நான் சொன்னேன் என்னை எடுக்க மாட்டாங்க, ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்னாலும் ரொம்ப ஹைட்டாக கேட்பாங்க. பிகாஸ் நான் வந்து ஹைட் இல்லாத ஒரு காரணத்தில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ நான் வரல, சும்மா எனக்கு ஆடிஷனா. அவள் சொன்னோம் யூஆர் ஆப்ட் டு தட் பர்டிகுலர் கேரக்டர் வாங்கன்னா நான் வந்தேன். வந்தப்போ வந்து வில்லியம் சாரும் சுமன் சாரும் இருந்தாங்க. அவர் முன்னாடி ஒரு பர்டிகுலர் திங் பெர்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. பண்ணால் அவர் செலக்டட் ஓகேன்னு சொன்னாங்க. அப்போது நான் நம்பல, மேபி நாளைக்கு கூட இல்லை இன்னொரு பொண்ணு போட்டுட்டு பரவாயில்ல ஹைட்டெல்லாம் ஏதோ சொல்லுவாங்கன்னு. நான் எதுவும் பிளே பண்ண மாட்டேன் சினிமாவில். அந்த மூமெண்ட் நடிச்சு கட் எடிட்டிங் முடிஞ்சு வந்தால் தான் நம்புறேன்னு அளவுக்கு வந்து பட்டு நிறைய வாட்டி. ஸோ வந்து நெக்ஸ்ட் ஆடிஷன் போன அடுத்த நாளே ஷூட்டிங் போனேன். அப்போ நான் அப்பா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. அண்ட் இதில் வந்து ஒரு ரேப் சீன் இருந்தது யோகம். அப்போ நான் சொன்னேன் சார் நான் எப்படின்னா நான் பண்ணல சார், எனக்கு அதெல்லாம் பயம் அப்படின்னு. அப்போது டிரெக்டர் சாரும் வில்லியம் சாரும் சொன்னாங்க நோ அந்த மாதிரி எந்த சீனும் நாங்கள் காட்ட மாட்டோம், ஜஸ்ட் ஒரு என்ட்ரி அவுட் அவ்வளோதான். ஆனால் நான் சொன்னேன் சார் அப்புறம் அங்கே வந்துட்டு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நோ ஐ ஒன்ட் டூனா அவர் சொன்னால் சொல்ல மாட்டாங்க. பட் நான் பிலீவ் பண்ணலை அங்கே வந்து எதாவது சொல்லணும்னா. ஆனால் இவங்க வந்து எப்படி எங்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாரோ அப்படியே தான் எடுத்தாங்க. அதுக்கு எனக்கு டிரெக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அது ஒன்று எனக்கு ரேப் பண்ண மாதிரி வந்த 2 அண்ணாக்கள் பாருங்க, சதீஷ் அண்ணா வெங்கடேஷ் அண்ணா. அவங்களும் என்கிட்ட ரொம்ப எனக்கு அந்த சீன் முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன சீன் தான், அது முடிச்சுட்டு கூட சதீஷ் அண்ணா வந்து எனக்கு காலெல்லாம் ஃபீட்டில் டச் பண்ணிட்டு சாரி பண்ணேன் சார், தட் வாஸ் ஸோ சூப்பர். எனக்கு ஓ மை காட் அப்படி ரொம்ப அதில் தான் நான் இன்னும் சொல்லுவேன் அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க. அண்ட் வேற யாருக்கு நன்றி சொல்லணும், ப்ரொடக்ஷன் அண்ணா எனக்கு டீ கொடுத்தனால இருந்து எனக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் நான் ரொம்ப டீ பைத்தியம். கேமராமேன் சார் வில்லியம் சார் ஆட் பண்ணாங்க. அதான் ரீடேக்குன்னு அந்த ரேப் சீனெல்லாம் இருக்கல, ஒக்கட்டிக்கு ஓகே சொல்லிருக்காங்க சார். அண்ட் இந்த அண்ணாக்கள் கூட நிறைய வாட்டி இந்தியன் ரேப் சீனா சில பேர் நிறைய வாட்டி பண்ணுவாங்க, அவங்க வாட்டி பண்ணாங்க. அண்ட் யாஸ்மி சாரி ஆல்சோ. அண்ட் என்ன சொல்றது, இன்னொன்று எனக்கு சாருக்கிட்டே நான் இப்போ என்னோட அவர் ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்திருக்காங்க. அவர்கிட்ட நான் சொன்னேன் நான் முத சென்னை வந்தப்போ பிரசாத் லேபிள் டேரக்டர் மீட் பண்ண போனேன், என்ன ஆடியோ லான்ச்சுக்கு. அப்போ சார் மேடையில் இருந்தாங்க. ஆமாம் நான் அப்புறம் வந்து சார்கிட்டே சார் இப்படி நடிப்பேன் அப்படின்லாம் சொல்லி சார் எனக்கு நம்பர்கள் கேட்டேன், சாரோட அசிஸ்டன்ட் எனக்கு ஒரு நம்பர்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். அப்போது இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு லீட் ரோலாலாம் நடிக்கிறது. பிகாஸ் எங்களுக்கு தெரியும் நான் இப்போ நிற்கிறதே ஒரு 3 இன்ச்சில் நிற்கிறேன். ஸோ ரொம்ப ஹைட் கம்மி. எனக்கு ஃபஸ்ட் டைம் லீடு பண்ண ஒரு கேரக்டர் கிடைச்சது இந்த ஷார்ட் ஃபிலிம். அது கொடுத்த என்னோட கடவுளுக்கும் என்னை செலக்ட் பண்ண வில்லியம் சாருக்கும் சுமன் சாருக்கும் ரெஃபர் பண்ண தீவாவுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் என்ன சொல்றது, அப்போ நான் நடிச்ச ஃபர்ஸ்ட் படத்தோட இந்த மாதிரி ஆடியோ லான்ச் ட்ரெய்லருக்கு சார் வந்து ஐ தாட் வாவ், நான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வந்தப்போ சார் தான் இருந்தாங்க. ఇక్కడ இப்போ நான் நிற்கும் போதும் சார் இந்த மேடம் இருக்கிறேன்றது எனக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஃபுல் பண்ணுறேன். அண்ட் எவ்ரிபடி இப்படி சொன்னால டெக்னீஷியன்ஸ் எல்லா அண்ணாரும் என்கிட்ட நல்லா தான் பிஹேவ் பண்ணாங்க. என்னை வந்து ஹைட்டு கம்மின்னு யாரும் கலாய்க்கல இந்த ஒரு பர்டிகுலர் இந்த ஒரு ஷூட்டில். அவ்வளோதான். அப்புறம் நான் வந்து இந்த இன்விடேஷன் போட்டப்போ எங்கே நடக்குதுன்னு கேட்டு வந்த ஜானகி மேடம் ஒரு நிமிஷம் எழுதுங்க. ஜானகி மேடம் வந்து நுங்கம் பக்கத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அவங்களுக்கு. அப்புறம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் டெரிக் அங்கே நிற்கிறாங்க. டெரிக் கை காட்டுங்க. டெரிக் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் ஒரு ஃப்ரெண்டுக்கு அவார்டு கிடைக்கும் போது பாராட்டத்துக்கு வந்த 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சேம் தேங்க்ஸ் டு சுமன் சார். ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சது சுமன் சார். எப்படின்னா அவருக்கு என்ன அவுட்புட் வேணுங்கிறத அந்த ஆர்டிஸ்டோட கம்ஃபர்டபுள் ஜோனில் வச்சு அந்த அவுட்புட் அவர் வாங்கிடுறாரு. ஸோ தேங்க்ஸ் சார் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் டீமுக்கு வந்துட்டு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லா சின்ன சின்ன ரோலோ பெரிய ரோலோங்கிறது இல்லை, எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் தான் நம்மளை இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ், டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாருக்குமே. தென் தேங்க்ஸ் டு மீடியா பீப்புள் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு we are welcoming நந்தினி.
ப்ளீஸ் கம் ஃபியூ வேர்ட்ஸ். பேஸ்ல கொஞ்சம் தப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் வில்சன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்றோம். எனக்கு அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்க போது நான் சார் நான் வரேன்னு சொல்லிட்டு சுமன் சார் மீட் பண்ணியிருக்கோம். அப்புறமா சார் சுமன் சார் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க வீட்டில் உங்க பக்கத்து வீட்டில் பொண்ணுக்கு இந்த மாதிரி இந்த சீன் நடக்குது. அப்போ நீங்க என்ன மாதிரி ரியாக்ட் வேணும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வேணும், ரொம்ப ஆக்ரோஷமா வேணுமான்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி சார் நான் பண்றேன் சார்ன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் கண்ணீரில் அந்த மாதிரி ரொம்ப ஆக்டிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துச்சு அந்த இதெல்லாம். ஓகே, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு பேசுது. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுறது. வில்லியம்ஸ் சாருக்கு சுமன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு தேங்க்யூ சார். காலை வணக்கம். என் பேர் திருநங்கை ஸ்வேதா. நாங்கள் நந்தினி மூலியமாக தான் இந்த இதுக்கு வந்தோம் நடிக்கிறதுக்கு. நாங்கள் நிறைய ஷார்ட் ஃபிலிம் மூவிலாம் பண்ணியிருக்கிறோம். சன் டிவியில் நந்தினி சீரியலில் நான் ஃபுல்லாகவே ஆக்ட் பண்ணியிருக்கேன். 2-3 வருஷமா சன் டிவியில் ட்ராவல் பண்ணேன். ஆனால் இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. சாதாரணமாக தான் நடிக்க வந்தேன். அது வேற டைரக்டர் சார் உங்களுக்கு நடிக்க வருமாமா உங்களுக்கு சார் வேணா நடிக்கிற பாருங்க சார். பார்த்தோன்னு எம்மா என்னம்மா இப்படி பண்றீங்க அப்படின்னு. ஆனால் ரொம்ப எஃபெக்ட் போட்டு எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு. சாரும் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நாங்க வந்து ஒரு திருநங்கையா மாறி எங்களால குழந்தைதான் பெற்றுக்க முடியாது. எந்த ஒரு பெண் குழந்தை நாங்க எங்க குழந்தை மாரி வளர்ப்போம். என் அக்கா பிள்ளைங்களாம் என் சொந்த குழந்தையா பார்ப்போம். அப்போ அவர் சொல்லும் போது உங்க வீட்டு குழந்தைக்கு இது மாதிரி ஆச்சு என்னம்மா பண்ணணும் சார், விட மாட்டோம் சார். ஏன்னா கோர்ட்டு கேஸ்ன்னு போனா வெளியே வந்துருவானுங்க. இதுக்கு உங்களோட தீர்ப்பு எப்படிமா இருக்கும் பாருங்க சார் ஆக்ஷன்ட்டு அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமா பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷப்பட்ட இந்த இது பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் அண்ட் தென் என் கூட ஒர்க் பண்ண கோஸ்டார்ஸ் அண்ட் தென் டெக்னீஷியன்ஸ் டீம்ஸ் அண்ட் தென் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஃபர்ஸ்ட் வில்லியம் சார். அவங்க எனக்கு 5 இயர்ஸாக ஃப்ரெண்டு சார். ஸோ எனக்கு எப்போ ஒரு ரோல் கொடுக்கறதாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு தான் கால் பண்ணுவாங்க. சார் கூட நான் ஆல்ரெடி 1 minute சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் தேங்க்யூ சார் சுமன் சார், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும். அண்ட் தென் டிஓபி கேமராமேன் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் தென் வரதா மேடம் வந்து கேட்டிருந்தாங்க ஆக்சுவலா ஸ்டார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட கேட்டேன், கொஞ்சம் யோசிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தேன். நான் போய் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னாங்க. போய் பார்த்துட்டு 2 நாளா ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கே ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது இந்த டீம்ல ஒர்க் பண்ணது. ஒவ்வொரு ஷாட்டுமே அவ்வளோ அழகா நீட்டா பண்ணியிருக்காங்க. ஸோ டிவி பார்க்கும் போதே ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா எனக்கு ஒரு மனசுல தோணிட்டே இருந்துச்சு, கண்டிப்பா நாங்க அவார்டு வாங்குவோம், ஒரு ட்ரிப்பு போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ஆள் மனசுல இருந்துச்சு. அது எனக்கு இப்போ சக்சஸ்ஃபுல்லா நான் பார்க்கும்போது எஸ் கண்டிப்பா அது என் ஆள் மனசுல தோணுச்சு. அது வந்து இப்போ சக்சஸ்ஃபுல்லா நான் பார்க்கும்போது எனக்கு எக்ஸைட்டட் சொல்லவே முடியல. ஸோ ரொம்ப ஹாப்பி மூமெண்டா ஃபீல் பண்றேன். நம்ம என்னதான் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் நம்ம இந்த இடத்துல இருக்கோமே நம்ம யாருமே நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. நமக்குன்னு ஒரு டைம் வரும், கண்டிப்பா வின் பண்ணுவோம். பட் சோர்ந்து போகாம கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டே இருங்க. நான் ஒரு வேர்ட் சொல்றேன், இஃப் அட் ஃபர்ஸ்ட் யூ டோன்ட் சக்சீட் ட்ரை அகைன் ஆர் வின் இன் த வேர்ல்ட் அப்படின்றத இது பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். நம்ம மனசும் நம்மளுடைய விடாமுயற்சியும் இந்த பிரபஞ்சமும் கடவுளுடைய நம்பிக்கையும் நம்மளை நிச்சயமா அந்த பாதைக்கு கொண்டு போகும். அதுக்கான வே ஓப்பன் ஆகும். அந்த பாதை நோக்கி நீங்க போய்கிட்டே இருங்க, நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், ஆல் த பெஸ்ட். மென்மேலும் நிறைய படங்கள் பண்ணணும் சார், டைரக்டர் சார் அண்ட் கேமராமேன் சார் எல்லாருமே நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி நிறைய நடிக்கணும். எல்லாருக்குமே எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் இன்வைட் பண்றதுக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. தேங்க்யூ. அம்மா அப்புறம் என் ஃப்ரெண்டு எல்லாம் போனோம். ஆனால் அங்கே போயிட்டு ஜாலியாக ஒரு ஃப்ரீயாக நீங்கள் பண்ணுங்கம்மா உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சுமன் சார் ஆகட்டும், வில்லியம் சார்லாம் கீழே விழுந்துலாம் ஒரு ட்ரெய்லரில் வந்து வேற லெவல் போச்சு, ஜாலியாக ஃபன்னாக போச்சு. அண்ட் திருநங்கைகள்னாவே வந்துட்டு எல்லாருமே கிண்டலுக்கு கேலிக்கு அப்படிதான் வந்துட்டு கேரக்டர் கொடுப்பாங்க. எங்களுக்கு வந்து ஃபுல் சார் தலையில அடிபட்டுச்சு, அப்படி இருந்துமே கோவப்படாம சாஃப்டா கொண்டு போனாங்க. அப்புறம் திருநங்கைகளாவே கிண்டல் பண்றது கேலி பண்றது அந்த மாதிரி ரோல் தான் இருக்கும். ஆனா இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எங்க மேல ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா திருநங்கைலாம் கேலி கிண்டல் ஒரு மாதிரி அப்படிதான் கொண்டு போவாங்க. இது எங்களையும் கொஞ்சம் மெயின் ரோலா கொண்டு வந்திருக்கு. சுமன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அண்ட் இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் கூட நடிச்ச எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட்
தேங்க்யூ. Respected media and dear brothers and sisters and my colleagues, very good evening. இது எப்படி சொல்ல, திடீர்னு தூங்கிட்டு இருந்தேன். ஒரு 2 மணிக்கு ஒரு கால் வந்துச்சு. 2 மணிக்கு கால் வந்துச்சு. மச்சான் கிளம்பி வாடான்னு சொன்னா, நான் எதுன்னு கேட்கல. வந்தேன், பார்த்தா தேங்க்யூ சார். விடிகால 2 மணிக்கு கூப்பிட்டா திடீர்னு. அதாவது பிரம்ம ஏதோ சொல்லு, 2 மணிக்கு 2 AM இது கூப்பிட்டான். போனேன், அப்புறம் சார் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணேன். சார் தேங்க்ஸ் அலாட் சார், தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். திடீர்னு இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஜர்னி அண்ட் சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் ரியலி உங்கள் 2 பேருக்குள்ள கோஆர்டினேஷன் பார்த்தா வேறு லெவலில் இருக்குது சார். அது சார் ஃபீல் பண்ணால் நீங்கள் டக்குன்னு அங்கே அப்படியே டக்குனு ஸ்பாட்டில் நடக்கும். ஸோ தேங்க்ஸ் அலாட் சார் அண்ட் ஐ வுட் லைக் டு ட்ராவல் மோர் அலாங் வித் யூ போத் சார் அண்ட் தேங்க்ஸ் அலாட். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். சதீஷ் அண்ணா. ஊடக நண்பர்கள், அண்ணன்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே வில்லியம்ஸ் அண்ணன் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து கேமராமேன் கிடையாது இந்த படத்துல, கேஸ்டிங் டைரக்டர் போல இருக்கு. ஆனால் எல்லாருமே அவர் தான் கோஆர்டினேட் பண்ணி அவர் தான் கொண்டு வந்திருந்தாரு. எனக்கும் அவர் தான். அது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஒரு படம் போனோம் இல்லைன்னா 5 வருஷம் இருக்குல்லன்னா அந்த படத்துல தான் அண்ணன் வந்து எனக்கு பழக்கமானார். அவர் திடீர்னு கால் பண்ணி சதீஷ் சிவா இது மாதிரி ஒரு ரோல் ஒன்று இருக்கு பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தார். அவர் வந்து பார்த்த உடனே ஒரு இது சொல்லியிருந்தார். அவர் ஓகே நம்மளை வில்லனா அண்ணன் தயார்படுத்திருக்கிறார் இந்த படத்துல, சரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். நல்லா வந்திருந்தது. படத்துல எல்லாமே சூப்பராக எல்லாரும் நடிச்சிருந்தாங்க. அது என்ன ஒன்று, உயிர் பயத்தை காமிச்சிட்டாங்க அந்த படத்துல. நம்மளுக்கு அந்த ரேப் சீன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதில் அல்டிமேட் பண்ணிட்டாங்க. 4 பேர் 4 தோழிகள் அவங்க எனக்கு. அது அந்த மாதிரி அந்த சீன் அந்த ட்ரைலரில் வரும்னு பார்த்தா ட்ரைலரில் அந்த சீன் ஒரு சின்ன பிட்டு மட்டும் தான் கொடுத்துருக்குறாரு. அது பயங்கரமாக பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் குளிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா உடம்புல ஃபுல்லாக கூட நகை கீரலாக இருக்குது. போட்டு ஃபுல்லாக கீறி தொண்டை நிஜமாலுமே கடிச்சிட்டாங்க. தொண்டை நிஜமாலுமே கடிச்சிட்டாங்க. மேலே ஏறி உட்காந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஒரு ரவுண்ட் ஷாட்டில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பின்னிட்டீங்க நீங்கள். அது நிஜமாலுமே பயமாக இருந்தது. நீங்கள் அந்த சீனை பார்த்தீங்கன்னால உங்களுக்கே தெரியும். அது இன்னொன்று என்னென்னா, இந்த படத்தில் எனக்கு ஒரு வில்லனா ஒரு வாய்ப்பு கொடுத்தது வில்லியம்ஸ் மூலிமா நடந்தது. அது அதை வந்து எனக்கு வந்து இந்த ரோல் இவன் பண்ணால் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணது வந்து இயக்குனர் நம்ம சுமன் சார் தான். இந்த ஷார்ட் ஃபிலிமோட ப்ரொடியூசரும் அவர் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னா எல்லாம் லைவாகவே தான் இருக்கும். அது எந்த இடத்துலையும் ஒரு செட்டு போட்டு அப்படிலாம் இல்லை. எல்லாம் லைவான ஒரு வாழ்வியலை வச்சு தான் அந்த படம் வந்து எடுத்துருக்குறது. இன்னொன்று என்னென்னா, அண்ணன் வந்து ஜாகுவர் தங்க அண்ணன் வந்து ரொம்ப நாளாக அவர் அண்ணனை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா அவரோட ஸ்டண்ட்லாம் நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு அவரை பார்த்து வளர்ந்த பையன் தான் நான். அது இன்னொன்று என்னென்னா, நம்ம அரவிந்த் ராஜ் சார் அவரோட குழந்தை எப்படி சொல்றது, அவர் படம் வரப்பெல்லாம் அவ்வளோ பெரிய ஜாம்பவான் இந்த ஸ்டேஜில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு. இந்த இடத்துல இந்த குழந்தை அவர் படத்தை பார்த்து வளர்ந்த குழந்தைங்க நின்று பேசிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இந்த வாய்ப்பை இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு ஏற்பாடு பண்ணி தந்த வில்லியம்ஸ் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. பரதா அல்டிமேட் பண்ணிட்ட பிச்சுட்ட. தம்பிங்க 2 பேர் ஆனந்த் அப்புறம் சின்ன ரொம்ப நன்றி. ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இதுல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் சூப்பரா பண்ணியிருக்கீங்க. இது மூலியமா நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். அதை கரெக்டா பயன்படுத்திக்கங்க. அந்த வாய்ப்பு நம்மளுக்கு யார் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்களோ அதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. மறக்க மாட்டீங்கன்னு தெரியும், மறந்துடாதீங்க. என்னை பயமா கொண்டுட்டீங்க நீங்க. அது பட் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். இந்த ஷார்ட் ஃபிலிமை பத்தி சொல்லணும்னா, இது ஒரு அவேர்னஸ். வீட்டில் ஒரு அம்மாக்கும் ஒரு பொண்ணுக்கும் நடக்கிற விஷயம் அது அவ்வளோ அழகா சூப்பரா தத்ரூபமா கொண்டு வந்திருக்கீங்க சார். சுமன் சார் ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்கீங்க சார். இதுல இந்த அவார்டு எங்களுக்கு கம்மி தான் நினைக்கிறேன் நான். இன்னும் நிறைய அவார்டுகள் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. அது மேன்மேல கிடைக்கும். இதுல வாய்ப்பளித்த டிஓபி வில்லியம்ஸ் அண்ணனுக்கும் இயக்குனர் சுமன் சாருக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மிமிக்ரி பாஸ்கர் அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் சார் ப்ளீஸ்.
இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்கள், பல பேருக்கு குருநாதர்களாக திகழக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்து, நான் சார்ந்துள்ள ஊடக நண்பர்களுக்கும் என்னையும் ஊடாக இங்கே மதித்து அழைத்து கௌரவம் செய்த உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்து, வில்லியம் சார் வணக்கம் போல எல்லாரும் போல என்னை கூப்பிட்டாரு. அதோட உழைவு இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா உழைச்சோட உழைப்பு, அவரோட பில் பவர், வில்லியம்ஸோட பவர் இங்கே வந்து நிற்குது. இது மண் சார்ந்த கதை இல்லை, சுபன் சார்ந்த கதை அப்படின்றத நிறைவேற்றிருக்காரு. ஸோ அவரோட உழைச்ச இங்கே இந்த இடத்துல ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா, டப்பிங் ஆர்டிஸ்டா எனக்கு என்ன வேலை நிறைய பேர் கேட்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 வருடமா ஒரு 7000 மேடை வரைக்கும் மிமிக்ரி ஆர்டிஸ்டா பண்ணிருக்கேன். நிறைய பேர் இன்னைக்கு இருக்க துறையில இருக்கிற நிறைய பேருக்கு குருநாதனா இருந்திருக்கேன். ஸ்டேட்ல வந்து பப்ளிக்ல வந்துட்டு ஒரு சில வாய்ஸஸ் எல்லாம் போட போய் ரசிப்பாங்க, கிண்டல் பண்ண ரசிப்பாங்க. நம்ம மதிக்கக்கூடிய இப்போ ஒரு அங்கீகாரத்துல வந்துட்டு இருக்கிற திருநங்கையாக இருக்கக்கூடிய இவங்களை வந்து ஸ்டேஜில் வந்து தப்பா பேசினா ரசிப்பாங்க. அது வேணான்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸை எடுத்தவ அந்த வாய்ஸ் போடாம இருந்தேன் ஸ்டேஜில். அதை மதிச்சதோட விளைவு இன்னைக்கு அவங்க 2 பேருக்கு நான் வந்து குரல் கொடுத்துருக்கேன். அவங்களோட வாய்ஸ் நான் பேசி டப்பிங்ல பேசியிருக்கேன். அதுக்கு பெரிய பாராட்டு கிடைச்சிருக்கு. அந்த வகையில வாய்ப்பளித்ததுக்கு இவங்களுக்கும் எப்படி சொல்றது தெரியல, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்பா இவ்வளவு நேரம் நாங்க இங்க வந்து நிக்கிறோமே, பாப்பா எங்க? பாப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத, நல்லா படிமா. அக்கா நாங்க இருக்கோம், உங்களை நாங்க பாத்திரமா பாத்துக்கிறோம், சரியா? கிண்டலுக்கு எல்லாம் உறவு பூரமா பேசுறேன். லைக் ஆகுது. நன்றி. தேங்க்யூ சார். ஸோ அடுத்ததா த லாஸ்ட் பஸ் ஷார்ட் ஃபிலிமோட மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் சிவா அவங்களை கூப்பிட்டுடலாம். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். மேடையில் இருக்க எல்லாருக்கும், அப்புறம் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஸோ என்னோட நேம் சுப்பு சிவா, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். ஸோ சுமன் வந்து ஒரு நாள் கால் பண்ணி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். சரி வாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ஃபுட்டேஜ்லாம் பார்த்து மியூசிக் கம்போஸ் பண்ண ஒரு பார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இது எப்படி எடுத்தீங்க, இது எப்படி வந்தது, இவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்களே. அது மாதிரி நிறைய வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ்லாம் இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவர் இந்த படம் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தது வந்துட்டு ராமராஜன் நடித்த மில் தொழிலாளி, பாண்டியராஜன் நடித்த வடக்கு வாசல் போன்ற 5 படங்களுக்கு மேல் தயாரித்த பிஆர்ஓ யூனியன் தலைவர் மிஸ்டர் விஜய் முரளி அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். கேமராமேனை பற்றியே பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அவர் வந்து இப்போ 4-5 படங்கள் எடுக்கிறாங்கன்னா நீங்கள் கரெக்டாக அவர்கிட்ட சொன்னீங்கன்னா ஆர்டிஸ்ட் கொடுத்துருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு டீமை கையில் வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அம்மாவா நடிச்சிருக்கவங்க வந்து அடுத்து ஒரு ரவுண்டு எல்லா படத்துலையும் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கிளாமரான அம்மாவா இருக்காங்க. அப்புறம் இவங்க பேசினாங்க 2 பேர். நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது. அரசாங்கமும் உங்களை நல்லா சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் அந்த ஃபீலே பண்ண வேணாம். முன்னெல்லாம் வந்து ஒரு நம்பரை சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல மரியாதை இருக்குது. எந்த பேரண்ட்ஸுமே வந்து இப்போ வந்து அதை ஒரு ஒதுக்குறது கிடையாது. ஏன்னா அதுக்கு புராணத்துல இருந்து கதையை சொல்லி அர்ஜுனனே அந்த கேரக்டர் தான் அப்படின்றதான் சொல்லி வளர்த்து இன்னைக்கு வந்து யங்ஸ்டர் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பெரிய ஒரு மரியாதை வச்சிருக்கிறாங்க. அதனால நீங்கள் அடுத்ததை பற்றி ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா இந்த சமூகம் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கு. ஏன்னா அரசு என்னைக்கு வந்து உங்களுக்கு அங்கீகாரம் ஒரு வாரியமே உருவாக்கி இருக்கிறாங்க இப்போ உங்களுக்காக. ஸோ அதனால நீங்கள் அந்த ஃபீல் பண்ண வேணாம். அதே மாதிரி ஒரு அப்பா கேரக்டர் பேசும்போது சொன்னார், இது மண் சார்ந்த கதை இல்லை, சுமன் சார்ந்த கதைன்னு சொன்னார். அதனால வந்து எல்லாமே நல்லா நடிச்சிருக்கீங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்.
லாஸ்ட் பஸ்ன்னு சொல்றீங்க. அதாவது ஒன்று சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன் பலனே கிடைக்கலம்பாங்க. ஆனால் இஷ்டப்பட்டு உழைச்சதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ அவார்டு கிடைச்சிருக்கு. அதாவது கடினமாக உழைச்சோம் பலன் இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. கடினமாக உழைச்சாலாம் பலன் கிடைக்காது. கவனமாக உழைச்சவன் தான் முன்னேறுவான். அந்த கவனம் இதில் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. அதனால உங்களுக்கு இந்த அவார்டெல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த அவார்டுங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு மைல்கல் தான். அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து ஒரு படம் எடுத்தோம்னா எப்படி ஒரு ட்ரெய்லர் பார்க்குறோமோ, ட்ரெய்லரை பார்த்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் ஒரு டைரக்டரோட திறமையை காட்டுறது. அந்த டைரக்டர் அந்த திறமையை அவர் வளர்த்துருக்கிறாரு. ஏன்னா அவர் பேசிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து வந்ததுனால என்ன பண்ணக்கூடாதுங்கிறத தெரிஞ்சிருக்கிறாரு. ஸோ அதனால அதை பண்ணது கரெக்டாக வந்திருக்கு. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து பிஆர்ஓ வெங்கட் வந்து ஒரு வேலை மெனக்கெட்டு இவ்வளோ பேரை கூப்பிட்டு பண்ணியிருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு கைத்தட்டி நீங்கள் பாராட்டு தெரிவிக்கணும். அதாவது முடியாதுங்கிறது மூலதனமாக இருக்கணும். முடியாதுங்கிறது முட்டாள்தனம், முடியுங்கிறது மூலதனம்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இது முடியுங்கிறத நிரூபிச்சிருக்கீங்க. அதனால இந்த படக்குழு அத்தனை பேருக்குமே நடித்தவங்க, படக்குழுவினர், இசையமைப்பாளர், எடிட்டர், வழக்கமாக வந்து எடிட்டருங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல சீனாக இருந்தால் கட் பண்ணி அவங்க மட்டும் பார்த்துட்டு கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் இந்த எடிட்டர் வந்து நல்ல சீன்லாம் வச்சிருக்கிறாரு. அதனால அவருக்கு பாராட்டுகள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக 1000 படங்களுக்கு மேல் சண்டை பயிற்சியாளர். குழந்தைங்க தானே வரணும். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இதில் நடித்த நடிகர்களுக்கும் குறிப்பாக கேமராமேன் சார் அவர்கள். ஏன்னா அவர் சிரிப்பை குழந்தைத்தனமாக சிரிக்கிறார். அதனால் அவருக்கு நட்பு நிறையா இருக்கும். ஏன்னா அந்த கெட்ட எண்ணம் இருக்காது மனசில். அதனால தான் அவருங்க அவர் சிரிப்பு அப்படி இருக்குது. அதனால் இருக்குது. அவர் டைரக்டரும் வந்து அற்புதமாக பண்ணியிருக்கீங்க சார். சூப்பர் சார். மிக பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். இன்னும் நிறையா படம் நீங்கள் சேலஞ்ச் பண்ணி பண்ணணும். இப்போ மிகப்பெரிய டைரக்டர் அரவிந்த் சார் இருக்காங்க. அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை உள்ள டைரக்டர். அவரை நான் எப்பவும் மதிப்பேன். அவர் வந்திருக்கிறதுக்கு உண்மையிலே அவங்களுக்கு கைத்தட்டணும். ஏன்னா அவர்லாம் வந்து அவர் விஜயமுல்லையனை எந்த இது இருந்தாலும் சரி அவர் முதல்ல நிற்பார். நிற்கிறது மட்டும் இல்லை, உதவி என்ன பண்ண முடியும் அதை பண்ணுவார். அவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்புறம் வெங்கட் அவர் வந்து உண்மை அவர் கையெழுத்து போடுங்க, கையை தட்டுங்க. அவர் தான் உண்மையில அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு. ஏன்னா காலையிலேருந்து அவ்வளோ ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே. அப்புறம் அம்மா கேரக்டர் பண்ணவங்க விஜயமுல்லையனே சொல்லிட்டாரு நிறையா ஒரு ரவுண்டு வருவாங்கன்னு. நீங்கள் வரணும்னு நானும் மனசார வேண்டிக்கிறேன். அப்புறம் வந்து அப்பா கேரக்டர் அவரை நல்லா அற்புதமாக பேசுறீங்க, நல்லா நடிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். மியூசிக் டைரக்டர் வந்து சின்ன பையன் மாதிரியே இருக்காரு, ஆனால் தாடி மட்டும் வெள்ளையா இருக்கு. என்னடா தாடி மட்டும் வெள்ளையா இருக்கு அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனால் நல்லா வரணும் சார். உண்மையில ஒரு இளையராஜா சார் அப்படி தான் அவங்கள மட்டும் வந்தார். அது மாதிரி வரைக்கும் வாங்க, நல்லா வர. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த பாப்பா வந்து பேசுகிறாங்க, நான் உயரம் கம்மியாக இருக்கேன், என்ன ஓகே பண்ணுவாங்களா இல்லையானி. குள்ளமாக இருக்கு ஜாக்கி சான் தான் உலக ஆக்ஷன் ஹீரோ நம்பர் 1. குள்ளமாக இருந்த புரூஸ்லி தான் வந்து நம்பர் 1 ஆக்ஷனில் உள்ளவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் குள்ளந்தான், நான் கூட குள்ளந்தான். அதனால திறமை தான். நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க. உண்மையிலே இது பேசுறதுக்கு எவ்வளோ நாள் ட்ரைனிங் பண்ணீங்க இல்லையா? சரி சரி. இல்லை அடி பின்னி தள்ளிட்டீங்க, அதான் கேட்டேன். நான் தான் ட்ரைனிங் பண்ணாங்களேன்னு கேட்டேன். அந்த அளவுக்கு பண்ணீங்க, நல்லா பண்ணிருக்கீங்க. அது அவங்களும் ட்ரைனிங் பண்ண மாதிரி தான் பேசுனாங்க. இல்லை நல்லா பேசுறீங்க. அது தம்பி பேசினாரு. இவரும் நல்லா வில்லன் நடிக்கிறது நல்லா பேசினாரு. நீங்கள் ரேப் பண்ணதுக்கு தானே கடிச்சு கொண்டாங்க. பார்த்தேன் வந்தோடனே என்னென்ன கழுத்த வாயை பிறந்து அது சிங்கம் மாதிரி வாயை பிறந்துட்டு இருக்காங்களா, கடிச்சது யார் நீ கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதான் சொன்னாங்க, அதோ இருக்காங்க பாருங்க அவங்கன்னாங்க. உண்மையில நல்லா நடிச்சிருக்கீங்கம்மா. உண்மையில முரளின்னு சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எந்த இடத்துலையும் தவறான ஆள் கிடையாது. நீங்கள் வந்து கடவுள். உலகத்திலே வந்து கடவுள் மட்டும்தான் நீங்கள். வேறு யாராலையும் உங்களை மாதிரி இருக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அந்த செங்கல்பட்டுக்கிட்ட இருந்தாங்க. அப்போ நான் 300 பேருக்கு அப்போ அரிசியை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் கொரோனாக்கு அப்புறம் நான் கொடுக்கல, அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. நீங்கள் ரொம்ப நல்லவங்க, அதுதான் உண்மையான விஷயம். அர்த்தநாரீஸ்வரர் யார்? சிவன். அந்த சிவனே நீங்கங்க. உலகத்தில் எங்கேயாவது சிவனை பார்க்க முடியுமா? நீங்கள் உங்களை தப்பாக நினைக்கவே நினைக்காதீங்க. நாங்கள் இருக்கோங்க, அவங்க அண்ணன்லாம் நாங்கள் இருக்கோம். நாங்கள் அதாவது யாரோ 4 பொறுக்கி இருக்க தான் செய்வான், மற்ற எல்லாம் நல்லவங்க தான். உங்களை நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நாங்களாம் வேண்டுவோம். ஏன்னா எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து மக்களுக்காக போராடிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியும் நிறைய இடத்துல நீங்கள் மக்களுக்காக போராடுறீங்க, அது வெளியே தெரியாது. இன்னைக்கு வந்து அரசாங்கம் வெளியே கொண்டிருக்கு. நீங்கள் தைரியமாக நிமிர்ந்து நில்லுங்க. யாருக்கும் குனிஞ்சு சரியாதீங்க, நிமிர்ந்து நில்லுங்க.
நிச்சயமா உங்களால நிறைய பேர் உதவி பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து நிறைய திருநங்கைகள் வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காரு. அதனால நீங்க யாரும் அப்படி சங்கடப்படாதீங்க. நாங்களாம் உங்க கூட இருக்கணும்னு நினைச்சுக்கங்க. அதே மாதிரி சத்யா, அன்பு தம்பி சத்யா காலையிலேருந்து வந்து உட்காந்து இதாகிட்டாரு. அது மாதிரி எல்லாருக்கும் வந்திருக்கவங்க அன்னைக்கு ஒரு வணக்கம். முதல்ல குறிப்பா இந்த லாஸ்ட் பஸ் அது மட்டும்தான் எனக்கு புரியல. லாஸ்ட் பஸ்ன்னா என்ன சார்? கடைசி பேர் நைட்டில் கடைசி பேருந்து. ஓகே, நைட்டு கடைசி பஸ்ஸில் ஏறக்கூடாதுங்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரிலாம் வரன்றாரு. ஆனால் நல்லா நடிச்சிருந்தாங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த பாப்பா டயலாக் பேசும்போது நான் பயந்துட்டேன். என்னடா சந்திரமுகி மாதிரி ஒரு டயலாக் பேசுது அவங்க அம்மா கிட்ட, என்னடா அப்படி. ஏன்னா விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். அதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பாப்பா இன்னைக்கு கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாங்க யாரோ, ஒரு ஆண்கிட்டலாம் பழகிட்டு கல்யாணம் பண்ண அவசியம் இல்லை, நாங்கள் எவ்வளோ பேர் பிடிக்குமோ அதை பண்ணோம், அது எங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொன்னாங்க. அதை நான் பார்த்தேன். இந்த பார்த்துட்டு வந்தால் கரெக்டாக அவங்க பயங்கர கத்தி பேசுனாங்க. என்னன்னா அது அப்படின்னு நினச்சேன். எல்லாருக்கும் உரிமை இருக்கு, யாருக்கும் உரிமை இல்லை. ஆனால் ஒழுக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஒழுக்கம் தான் உலகத்தில் மிகப்பெரிய சிறந்த ஒழுக்கம் யாரும் ஜெயிச்சலா சரித்திரமே கிடையாது. எவனா எடுத்துங்க. எனக்கு கூட 74 வயசு சின்ன வயசு பையன் மாதிரி இருக்கேன்னாக்கா டீ சாப்பிட மாட்டேன், வெத்தலை போட தண்ணி அடிச்சது கிடையாது. எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் நான் 200 வயசு வரைக்கும் நான் இருப்பேன். ஏன்னா அதுக்கு காரணம் என்னோட ஒழுக்கம். த பாண்ட் வின், பிறந்தது ஜெயிப்பதற்கு. யாரோ பேசுனாங்க நம்ம ஜெயிச்சே தீர்வோம். யார்? நீங்க தான் பேசுங்க. நீங்க தான் த பாண்ட் வின், ஜெயிப்போம். ஏன்னா உலகத்துல 84 லட்சம் பிறவி இருக்கு. 84 லட்சம் பிறவில லாஸ்ட் பிறவி மனித பிறவி. அந்த மனித பிறவி தெய்வ பிறவி. அதுல திருநங்கைகள், அர்த்தநாரீஸ்வரர் எல்லாருமே இருக்காங்க. அத்தனை பேரும் தெய்வ பிறவிகள். அதான் உண்மை. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பண்ற நல்லதை வச்சுக்கிட்டு நம்ம எங்க போறோங்கிறது நமக்கு தெரியும். நானா சித்தராத போவோம். இதுக்கப்புறம் பிறவி கிடையாது. பிறவினா நம்ம என்னென்ன கெடுதல் பண்றோமோ அது புழுவாவோ, பூச்சாவோ, வண்டாவோ, பன்னியாவோ, நாயாவோ பிறப்போம். ஆனா தவறு செய்யாமல் நம்ம வாழ்ந்தோம்னா நிச்சயமா நமக்கு சொர்க்கத்துல இடம் உண்டு. அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு தான் நம்ம மனிதனா பிறந்திருக்கோம். 120 வருஷம் எல்லா மனிதருக்கும் ஆயுள். அந்த ஆயுளை நீட்டிக்கிறதுக்கு தான் திருமூலரையா இருக்கட்டும், போகரையா இருக்கட்டும், எல்லாம் பல 1000 ஆண்டுகள் வாழ்ந்தது, இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற சித்தர்கள். அதுதான் வாசி யோகம்ங்கிறது நமக்கு வந்து சித்தர்கள் சொல்லி கொடுத்தது. அது நிறைய பேர் பண்ண முடியாது. ஏன்னா பொறுமை இருக்கணும். பொறுமை இருந்தால் தான் அதை பண்ண முடியும். பணம் நீ அலைஞ்சிக்கிட்டு இருக்க. பணம் தேவைதான், ஆனால் தேவைக்கு மட்டும்தான் பணம் தேவை. சுடுகாட்டுக்குள்ள அடக்கி வைக்கிறதுக்கும் இந்த இதில் அடிக்க வைக்கிறதுக்கும் நமக்கு பணம் தேவையில்லை. பணம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். நான் மட்டும் நல்லா இருந்தா என்னங்க பண்றது? எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தால் தான் நான் வாழ முடியும். யாருமே நல்லா இல்லாம ஒரே ஒருத்தர் நல்லா இருந்தா உலகத்துல பிறக்கிறதே வேஸ்ட் தானே. ஒருத்தனை காட்டுக்குள்ள விட்டு பாருங்க, எவ்வளவு நாள் நல்லா இருந்துருவாங்க. எல்லாரும் இருக்கும்போது அவங்க கூட அண்ணன் தம்பியா, அக்கா தங்கச்சா, நம்ம அம்மாவா, சித்தப்பாவா, சித்தியா, பாப்பா, தாத்தாவா, பாட்டியாவை வாழ முடியும். அந்த வாழ்க்கைக்கான கதை இந்த கதை. இந்த வந்து அம்மா அப்பா என்ன, நான் குழந்தைய எப்படி வளர்க்கணுங்கிற சொல்றது. இந்த இயக்குனர் உண்மையில எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம். இந்த மாதிரி துணிச்சலா ஒரு படம் எடுத்திருக்காரு. இதே நீங்க திரைப்படம் எடுங்க, ஆனா கொஞ்சம் ஃபைட் வைங்க. இல்ல நான் ஃபைட் வைங்க, நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு தெரியும். இல்ல மாசம் நான் இல்ல நான் ஏன் சொல்றேன்னா, ஃபைட் வச்சா உங்களுக்கு நல்லா படம். நமக்கு சூர்யான்னு ஒரு படம் வந்து நல்லா ஹிட் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு படம் எடுத்துச்சு. இப்போ இந்தியான்னு ஒரு படம் எடுத்துக்க நல்லா ஹிட். இப்போ நான் ஹீரோவா ஜாகுவார்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டேன். ஆக்ஷன் படம் தான். இப்பவுமே விலை கேட்கறாங்க. ஏன் நான் சொல்றேன்னா, அதுக்காக இல்ல, நமக்கு வந்து ஒரு பிரியாணி பண்றோம்னா எல்லாமே இருக்கணும். இருக்கா? எங்களுக்கு பார்க்கவே இல்லையா? ட்ரெயிலர் போடணும் சார். அப்பதான் எங்களுக்கு ஜாலியா இருக்கல. இல்ல நீங்க கடிக்கிறதுலாம் ஆக்ஷன் கிடையாது. ஓகே, இதுவே இந்த யூனிட் அப்படியே நிரந்தரமா தொடர்ந்து படம் செய்யணும் மனசார வேண்டாங்க. ஏன்னா கேமராமேன் சார் வந்து எல்லாருமே பாராட்டினீங்க. அதே மாதிரி டைரக்டரும் மிகவும் நல்ல மனிதராக இருக்காரு. இந்த யூனிட் வந்து நான் வந்து விசேகர் சார் படம்னா 14 படம் நான் தான் பண்ணேன். அன்பாலய பிரபாகர்னா எத்தனை படம் எடுத்தாலும் நான் தான் பண்ணேன். ஏன் அப்படின்னா ஒரு யூனிட் அப்போ அந்த காலத்தில் வந்து நாங்கள் காலையில் ஷூட்டிங் போகும்போது எழுந்து சாமியை கும்பிடுவோம், கடவுளை கும்பிடுவோம். கடவுள் வந்து என்ன நினைப்போம்னா, நான் மட்டும் இல்லை, இந்த ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், இந்த டைரக்டர் நல்லா இருக்கணும், இதில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேர் நல்லா இருக்கணும், யாருக்கும் எந்த ஆபத்து வரக்கூடாது வேண்டுவாங்க. நான் 2000 படத்துக்கு தாண்டி பண்ணி ஒரு ஆளு கூட காலில் அடிபட்ட கூட கிடையாது. ஏன்னா நான் அவ்வளோ பக்தியாக இருப்பேன். கடவுள் இருக்குங்கிறாங்க, இல்லைங்கிறனால இந்த பிரபஞ்சம் வந்து கடவுள், அந்த கடவுளை வேண்டாம் நமக்கு என்ன வேணுமோ அதை நினைக்கும். 4 மணிக்கு எழுந்துச்சு நீங்கள் வேண்டாம் போது உங்களுக்குள்ள நிறைய வித்தியாசம் தெரியும். நான்லாம் வந்து ஃபைட்டு 18 வயசு 20 வயசுல அடி தான், எவனை பார்த்தாலும் அடிப்பேன், வேசி தூக்கிட்டனாலும் அடிப்பேன். அந்த மாதிரி இருந்தவன் இன்னைக்கு சித்திர வழிபாட்டில் இருக்கேன். ஏன் இருக்கேன்னா எனக்கு தெரியுது இப்படி தான் வாழணும் அப்படி. அது ஒரு வாழ்க்கை இல்லை, இது ஒரு வாழ்க்கை அப்படின்னு.
அப்போ நான் வந்து இன்னைக்கு வந்து பாருங்க, அமெரிக்காவிலேருந்து, லண்டன்லேருந்து, ஜெர்மனில் எல்லா நாட்டிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்னோட அவங்க ஒரு முதுகு வலிக்கு ஒரு துண்டை வச்சு பண்ணி சொன்னேன். அமெரிக்கா அவங்க துணை ஜனாதிபதி வந்து அவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு. அது மாதிரி எல்லா சிங்கப்பூர் மினிஸ்டர், நிறைய பேர் மலேசியா அங்கேருந்து வருது. ஏன்னா துண்டை வச்சு இடுப்பு வலி சரி பண்ண முடியுமா? யாரும் நம்ப மாட்டாங்க. யாருக்காவது இடுப்பு வலி தான் செஞ்சு பாருங்க, உடனே சரியாயிடும். 2 செகண்ட்ல சரியாயிடும் வலி. அப்போ அது ஏதோ அதே மாதிரி நான் நிறையா முத்திரை மூலியமா நிறையா சொல்றேன். ஏன் சொல்றேன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்கள்கிட்ட யாரும் சொன்னாங்க ஹார்ட் அட்டாக்னு, யாருக்கோ சொன்னாங்க, ஏதோ உட்கார்ந்துருக்குன்னு சொன்னாங்க. அவர் 2-3 பேர் ஹார்ட் அட்டாக். எல்லாருமே இந்த முத்திரை பண்ணுங்க, ஹார்ட் அட்டாக் வராது, வந்திருந்தா சரியாயிடும். இது வந்து இதய முத்திரை. இது மாதிரி எல்லா முத்திரையும் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்மகிட்ட எல்லா சக்தியும் நம்மகிட்ட இருக்கு. நம்ம தான் கடவுள் நம்ம தான். இந்த பிரபஞ்சம், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அத்தனையும் நமக்குள்ள இருக்கு. இந்த அத்தனையும் நமக்குள்ள கட்டுப்படுத்தி நம்ம நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணுங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும். இந்த படம் வந்து இப்போ குறும்படம் இல்லைன்னா குறும்படம், இதை பெரிய படமா எடுக்கணும், நல்லபடியா பண்ணணும். ஆனா இதுல இருக்கவங்க யாரும் மிஸ் பண்ணாதீங்க. உங்க மேல அவ்வளவு பாசமா இருக்காங்க. உண்மையிலே இது வந்து ஒரு வீட்டுக்குள்ள வந்த மாதிரி தான் இருக்கு. நான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போன மாதிரி இல்ல, ஒரு குடும்பம், எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்க. அந்த சந்தோஷம் நிலைச்சு இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிட்டு, இந்த படமும் இதுல ஒர்க் பண்ண தொழில்நுட்பங்களையும் எங்க அக்கா காம்பையர் அவர்களுக்கும், ஏன்னா அவங்க கோச்சுக்குவாங்களே, தங்கச்சா இல்ல இருந்தாலும் எனக்கு அக்கா அவங்க இல்ல. அக்கானா எனக்கு அம்மா இல்லைங்க. அம்மா 7 வயசுல இறந்துட்டாங்க. என்ன வளர்த்தது எங்க அக்கா. அப்ப எங்க அக்கானா எனக்கு அம்மா. நான் என்ன இல்லண்ணே, அம்மா எங்க ஆளுக்கு எனக்கு 7 வயசுல இறந்துட்டாங்க. அவன் வேற என்ன சொன்னீங்க? இல்ல அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கண்ணே. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களாங்க? எங்க அம்மா 7 வயசுல எனக்கு 7 வயசுல இறந்துட்டாங்க தெரியுங்களா? அண்ணன் கிண்டல் பண்றாரு. அதான் தெரியும். அண்ணன் யாரு? அவரு சாதாரண ஆளு, எவ்வளவு பெரிய ஆளு. ஓகே, எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறாங்க. எப்பவும் சொல்ற மாதிரி தான், அம்மா அப்பா மதிங்க. உலகத்துல தாய்க்கு நிகர் ஒரு தெய்வமே கிடையாது. ஏன்னா 10 மாசம் தன்னை வயிற்றுக்குள்ள வச்சு சமந்து வளர்த்து ஆளாக்குற அந்த தாயை என்னைக்கு மறக்கிறானோ அவன் மனிதன்ல இருந்து வேற ஒரு இதாயிடுவான். அதனால தாயும் தந்தையும் மதிங்க. அம்மா அப்பா தான் உலகத்திலேயே முதல் கடவுள், அப்புறம் குரு, அதுக்கப்புறம் நம்ம நல்லா இருக்கணும்னு டெய்லி கண்ணாடி முன்னாடி நீங்க வேண்டுங்க. நான் நல்லா இருக்கணும், இளநா இருக்கணும், வாலிபனா இருக்கணும், வாலிபியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், அப்படி நீங்க வேண்டுங்க. ஆனா அதே சமயம் அடுத்தவங்க கெட்டு போன எந்த நேரத்துல நீங்க வேண்டீங்களோ அது அப்படியே உங்களுக்கு வலிக்கும். அதை மட்டும் வேண்டாம நல்லதே நினைச்சு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிக்கொண்டு, உலகத்திலே இந்தியனா பிறக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படணும். அதையும் தமிழனா பிறக்கிறதுக்கு கடவுள் தான் தமிழன் தான் கடவுள். ஏன்னா உலகத்துல எங்க வேணா எடுத்து பாருங்க, கடவுளா இருக்கும், மனிதனா அந்த வள்ளலா இருக்கட்டும், நிறைய தெய்வங்கள் மனிதனா வந்து கடவுளானவங்க. அந்த மனிதருந்து கடவுளாக ஒரே இது தமிழனுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வோம். நன்றி, வணக்கம். வென்றே தீர்வோம். நன்றி, ஜெய்ஹிந்த். ஆக்சுவலாக நான் பேசி முடிச்சுட்டேன். அரவிந்தராஜ் சார் சொன்னார், என்ன விஜயமொழி இன்னைக்கு கதையே சொல்லலையே. பாக்யராஜ் சாரும் அதே தான் சொல்லுவார் ஃபங்க்ஷனில், என்ன இன்னைக்கு கதை சொல்லாம வந்துட்டீங்கம்பாரு. ஸோ அதனால் இப்போ மாஸ்டர் சொன்னதுலேருந்தே ஒரு கதை, அதாவது நல்லவன் இருந்தால் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த சொர்க்கத்துக்கு அனுப்புறதும் நரகத்துக்கு அனுப்புறதும் யமதர்மன் தான். ஒரு நாள் வந்து யமதர்மன் வந்து நிற்கிறாரு, சித்திரகுப்தனை கூப்பிட்டாரு. இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் சித்திரகுப்தன் சொல்கிறான், ஒன்றும் இல்லை பிரபு, 3 சூப்பர் ஃபிகருங்க வந்திருக்கு அப்படின்றான். உடனே அப்படின்னா நீ விலகு, நான் விசாரிக்கிறேன்ட்டார் அவரு. முதல் பொண்ணை கூப்பிட்டு கேட்டாரு, நீ என்ன தப்பு பண்ணேன்னாரு. நான் ஒரு தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிச்சு. அப்படின்னா நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்னாரு. இன்னொரு பொண்ணு வந்துச்சு, நான் வந்து நிறைய தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படின்னா நீ நரகத்துக்கு போனாரு. இன்னொரு பொண்ணு வந்து சொல்லிச்சு, நான் எந்த தப்புமே பண்ணலை, என்ன எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டுச்சு. எந்த தப்புமே பண்ணலையா அப்படின்னாரு. ஆமாம். அப்படின்னா என் ரூமுக்கு போ அப்படின்னாரு அவரு. ஸோ இது ஜோக்கு கவனி சொல்றது. ஏன்னா இப்ப இங்க வந்து பேசின அந்த அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்டேஜ் உங்களுக்கு எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட்ன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதோ இங்கிலீஷ்ல பேசினாதான் சப்போர்ட் பண்ணுவாங்கிற மாதிரி எல்லாம் இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சு அப்புறம் தமிழ்ல முடிச்சாங்க எல்லாருமே. ஆர்டிஸ்டா இருக்கட்டும், கேமராமேனா இருக்கட்டும், ஆங்கர் இவங்க நடிச்சிருக்காங்க, இவங்களா இருக்கட்டும். ஆக்சுவலா வந்து நீங்க தமிழ் பேசுறதுக்கு வெக்கமே படாதீங்க. உலகத்துல முதல்ல தோன்ற மொழி தமிழ் தான். அதனால வந்து ஒரு நாள தவறா நினைச்சுக்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு இதே வேணாம். நீங்க இது இந்த என்னன்னா அத இயற்கைய
5 விதமா பிரிச்சு வணங்கி அதை உலகத்துக்கு சொன்னவன் தமிழன். அதே மாதிரி பஞ்சபூதங்களை சொன்னதும் தமிழன் தான். அதனால அது ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்து அரவிந்த் சார் பேச போறாரு. நான் அவரை பத்தி சொல்லவே இல்லை. ஓமை விழிகள் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு காரு வரும் லாங்ல, ஒரே டாட் மாதிரி இருக்கும். முதல்ல தமிழ் சினிமால ஒரு கார் ஷாட்டுக்கு கைத்தட்டு வாங்கின ஒரே டைரக்டர் ஒருத்தர் தான். அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படி லைனா காருங்க பாஸ் ஆகும். இன்ஸ்டியூட்ல இருந்து வந்தவங்கலாம் வந்து நான் முதல்ல சொல்லுவாங்க டிஎஃப்டின்னா டிப்ளமா இன் ஃபிலிம் டெக்னாலஜி. ஆக்சுவலா வந்து இவங்க வந்து டிப்ளமான்னு டெபியூட்டி டெக்னாலஜின்னு சொல்லி யாருக்குமே வாய்ப்பு கொடுக்காம இருந்தாங்க. இப்போ ஆபாவனன்னு இவரெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் செல்வமணி சார்லாம் வந்தாரு. வந்து முதல் தடவையா இன்ஸ்டியூட் பசங்க சக்சஸ் பண்ணுவாங்க படத்துல காட்டினது அரவிந்தராஜ் சார் தான். அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு நிறைய இன்ஸ்டியூட் உதயகுமார்ல இருந்து செல்வமணி சாரு நிறைய வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா அந்த ஒரு பாதை முதல்ல வந்து ஒருத்தர் நடந்து போகும்போது தான் ஒரு ஒத்தையடி பாதை உருவாகும். அதுக்கப்புறம் அதை பின்னாடி எல்லாம் நடந்து போவாங்க. அது மாதிரி அந்த இன்ஸ்டியூட் பசங்களை ஃபர்ஸ்ட் ஒரு பாதையை அமைச்சு கொடுத்தது அரவிந்தராஜ். அதனால வந்து அந்த இன்ஸ்டியூட்ல இருக்கவங்களுக்கு தான் அவர் தான் முதல்ல அவங்க வழிகாட்டியா வச்சிருக்கிறாங்க. ஸோ அதையும் சொல்லிடுறேன். அப்புறம் ஒரே ஒரு மாஸ்டர் சொன்னதுலேருந்து மாஸ்டர் இதே மாதிரி தான் எல்லா படங்களுக்கும் வந்து எல்லா படம் யாரு கூப்பிட்டாலும் வந்துடுவாரு, வந்து வாழ்த்திட்டு போவாரு. அதே மாதிரி வெங்கட்டும் இது மாதிரி சிறு முதலீட்டு படங்களுக்கு தான் வந்து பிஆர்ஓ பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு உறுதுணையா அவருக்கு 2 பேர் இருக்காங்க, கிளாமர் சத்யாவும் உதயாவும் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு சின்ன ஒரு கதை சொல்லிட்டு உட்காந்துடுறேன். ஆமா, 2 ஏன்னா இங்க நிறைய லேடிஸ் வந்திருக்கனால அவங்களுக்கு பிடிக்கும் அந்த கதை. 2 லேடிஸ் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் கேட்குறா, அக்கா எங்க வீட்டுக்காரர் ஊருக்கு போறாரு, இன்னைக்கு நீ வந்து துணைக்கு படுத்துக்கா அப்படிங்கிறா. உடனே அவன் சொல்றா, போடி உனக்கு ஒரு வேலை இல்லைங்கிறா. ஏங்கா சலிச்சுக்கிற அப்படின்னு ஒன்னு. அப்ப சொல்றேன், ஆமாண்டி உங்க வீட்டுக்காரர் ஊருக்கு போனா நீ கூப்பிடுற, நீ ஊருக்கு போனா உங்க வீட்டுக்காரர் கூப்பிடுறாரு. நன்றி. என்னோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன அந்த கமாண்டோவின் லவ் ஸ்டோரியிலே எனக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்தாரு. ஆனா என்னன்னு ஒரே ஒரு சின்ன வருத்தம்னா, எல்லாருக்கும் ஃபோன் பண்ண வில்லியம்ஸ் என்ன எப்படி விட்டாருங்கிறது எனக்கு தெரியல. ஏன் சார் அப்படி ஒரு வேலை இருக்கலாம், அடுத்த படத்துல பண்ணிடலாம். நம்ம சுமன் சார் அருமையான, அதாவது த லாஸ்ட் பஸ் அப்படின்ற அந்த டைட்டில் என்னைக்குமே வந்து டைட்டில்ங்கிறது தான் தலையெழுத்துன்னு சொல்லுவோம். ஒரு படத்தோட தலையெழுத்தே டைட்டில் தான். இந்த டைட்டிலை பார்த்தோன்னே அது நமக்கு பல கதைகளை சொல்லும். நீங்க லாஸ்ட் பஸ் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. கடைசி பஸ்னாலே ஒரு பயம் வரும். ஃபர்ஸ்ட் ஐயோ இந்த பஸ்ஸையும் நம்ம மிஸ் பண்ணோம்னா எப்படா போய் சேர போறோம் அப்படின்ற மாதிரி அருமையான ஒரு டைட்டில். அந்த டைட்டிலுக்கு ஏற்ற ஒரு நல்ல கதை. 2மே சேரும்போது அது நிச்சயமா வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். ஒரு சின்ன இது என்னன்னா, உங்களுக்கு கிடைச்ச அவார்டை மாத்திரம் நீங்க போட்டிருக்கீங்க. எல்லாரும் வாங்கியிருக்கேன்னு சார் சொன்னாரு. கேமராமேன் வாங்கியிருக்காரு, மியூசிக் டைரக்டர் வாங்கியிருக்காரு, எல்லாரையும் வரிசையா போடுங்க. ஏன்னா சின்ன அவார்டு வாங்கினவங்களாம் பெருசா போட்டுக்கிறாங்க, நீங்க நிறைய வாங்கிட்டு சின்னதா போட்டிருக்கீங்க. அதனால வரிசையா அடுத்ததுல இருக்கணும். கீழே எல்லார் பேரையும் போட்டு எல்லாரும் வாங்கின அவார்டையும் இது பண்ணியிருக்கணும். ஒரு நல்ல கதை, அதாவது ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறத பத்தி எல்லாருமே சொன்னாங்க. ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது தான் வந்து ஒருத்தருடைய என்ன சொல்றேன், நம்ம விசிட்டிங் கார்டு போல. இன்னைக்கெல்லாம் வந்து எந்த கம்பெனிக்கு போய் நம்ம கதை சொல்ல போனா கூட கதையை கூட அவங்க கேட்கறது கிடையாது. நான் என்ன பண்ணியிருக்கீங்க காட்டுங்கன்றாங்க. ஒரு சின்ன டேப்பை கொடுத்துட்டு வரோம், ஒரு சின்ன வீடியோவை கொடுத்துட்டு வரோம், இல்லை ஒரு பென்ட்ரைவை கொடுத்துட்டு வருவோம், நான் பார்த்துட்டு கூப்பிடுறேன் சார் அப்படின்வாங்க. ஏன்னா ஷார்ட் ஃபிலிம்ங்கிறது இன்னைக்கு உங்களுடைய விசிட்டிங் கார்டு ஆயிடுச்சு. இதை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது நாங்க தான். எங்களுடைய ஊமை விழிகள் படமே 10 நிமிஷத்துல பண்ண ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் தான். ஏன்னா அதனுடைய வேல்யூ நான் ரொம்ப உணர்ந்ததுனால சொல்றேன். எங்க போனாலும் திருப்பி அடிப்பாங்க. அதாவது வேண்டாம், நீங்க எதுக்கு இன்ஸ்டியூட்டா வந்தா நீங்க அண்ணன் சொன்ன மாதிரி தான் டெபிசிட் ஃபிலிம் டெக்னாலஜி, செலவு ஜாஸ்தியா வச்சிருவீங்க, உங்களுக்கு ஆர்ட் ஃபிலிம் தான் பண்ண தெரியும், இப்படி விரட்டப்பட்டோம். எங்க போனாலும் எங்களுக்கே புரியல, எப்படி போய் யார்கிட்ட கதை கூட கேட்கறது இல்லைன்னா நீங்க எப்படி போய் சொல்லுவீங்க ஒரு கதையை? நம்ம வந்துடக்கூடாதுங்கிறதுல அவ்வளோ தெளிவா இருக்காங்க. என்ன பண்றது, 3 வருஷம் இதுக்காக படிச்சுட்டு அவ்வளோ ஆளா அலைஞ்சிட்டு கடைசியா ஒரு திடீர்னு ஒரு தடவை என்ன தோணுதுன்னா, நம்ம பண்ண படத்தை போட்டு காட்டுவோமே,
அதை பார்த்தாலாவது ஒரு நம்பிக்கை வருமான்னு. உண்மையிலே அதுதாங்க நடந்தது. விஜயகாந்த் அழைச்சிட்டு போய் ராவுத்தர்கிட்ட வந்து அத்தனை தடவை போய் சொன்னோம், இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள்ட்ட. அவரை ஒரே ஒரு நாள் அழைச்சிட்டு போய் அந்த படத்தை போட்டு காட்டணும். அவர் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் காதுல அப்படியே ஒலிக்குது. 10 நிமிஷத்துல இவ்வளவு அசத்திட்டீங்கன்னா 3 மணி நேரத்துல நீங்க எவ்வளவு அசத்துவீங்க. அதுதான் உங்களுக்கு நான் சொல்றேன். 4 நிமிஷத்துல நீங்க இப்படி அசத்திருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம்னு பண்ணும்போது எவ்வளவு அசத்துவீங்கிறது எங்களுக்கு தெரியுது. நிச்சயமா மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தை கொடுப்பீங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி நம்ம விஜய் முரளி அண்ணன், ஜாகுவார் அண்ணன் 2 பேருமே எந்த ஒரு சிறிய தயாரிப்பாளர்களுக்கு அப்படி ஒரு சப்போர்ட்டா இருக்காங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, கூப்பிட்டா உடனே வந்து அவங்கள பாராட்டி அவங்கள கலகலப்பாக்கி அதுல வந்து அவங்களுக்கு என்னைக்குமே வந்து நாங்களாம் நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா ஒரு டெக்னீஷியன் அப்படின்றவனுக்கு என்னன்னா, நீங்க இந்த கை தட்டுறீங்க பாத்தீங்களா, அது மட்டும்தான் தேவை, வேற எதுவும் வேண்டாம். சாப்பாடு வேண்டாம், தூக்கம் வேண்டாம், எதுவும் வேண்டாம். காசு கூட நமக்கு சம்பாதிக்க முடியாது, தெரியாது. ஆனா கைத்தட்டலை சம்பாரிச்சிட்டோம்னா போதும், பயங்கர ஹாப்பியா இருப்போம். அண்ணன் சொன்னாங்களே அந்த கார் ஷாட்டு, அப்போ வந்து எனக்கு ரொம்ப சின்ன பையன், 24 வயசுல நான் படம் எனக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆல்பர்ட், ஆமா, அப்ப நான் தான் யங்கஸ்ட் டைரக்டர் தமிழ்ல. போய் ஆல்பர்ட் தியேட்டர்ல போய் ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்குறோம். நம்ம கதை பண்ணும் போது யோசிப்போம் இந்த இடத்துல நமக்கு கிளாப்ஸ் விழுவோம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த எதிர்பார்த்த ஒரு ஷாட் வந்து இந்த கார் ஷாட். போய் அங்க தியேட்டர்ல நிற்கும் போது அப்ப யாருக்கும் தெரியாது நம்மளை யாருன்னு என்னன்னு தெரியாது. கூட்டத்தோட கூட்டமா நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கோம். உட்காந்துருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு இருக்கவங்களாம், நம்ம இன்ஸ்டியூட் பசங்களாம் எல்லாம் சின்ன பசங்களாண்டா அப்புறமா பண்ணியிருக்காங்க போது நமக்கு எப்படி இருக்கும். அந்த கார் ஷாட்டுக்கு என்டையர் தியேட்டர் எழுந்திரிச்சு நின்று கை தட்டினாங்க. உண்மையிலே என்னால மறக்க முடியல. என்னால எந்திரிச்சு என்டையர் தியேட்டர் அப்படியே ஸ்டாண்டிங் ஓவேஷன். அது என்னன்னு சொல்ல முடியும். அதான் ஓவர் நைட் பாப்புலாரிட்டிங்கிறது அந்த படத்துல நான் அனுபவிச்சேன். எதற்காக நான் இதை சொல்றேன்னா, ஒரே ஷாட்டு தான். ஒரு ஷாட்டுங்கிறது சினிமால எவ்வளவு சின்ன விஷயம்ங்கிறது இப்ப சாருக்கு தெரியும், சாருக்கு தெரியும், சாருக்கு தெரியும். ஒரே ஒரு ஷாட்டு தான். அந்த ஒரு ஷாட் என்பது கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆயிடுச்சு அந்த படம் ஊமையில் ரிலீஸ் ஆகி. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு ஷாட் பேசப்படுது. அப்படின்னா ஒரு ஷாட்டை எடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கவனிப்பா இருக்கணும், எவ்வளவு உன்னிப்பா கவனிக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பல ஷாட்டுகள் சேர்றதுதான் ஒரு படம். வில்லியம் சார் அவர் சொல்லவே வேண்டாம். ஏன்னா நான் பார்த்த உடனே அதான் கேட்டேன் அவர்கிட்ட, சார் என்ன கேமரால பண்ணீங்க அப்படின்னு. ஏன்னா எந்த கேமரா கொடுத்தாலும் அவர் நல்லா பண்ணுவாரு. எந்த கேமரா கொடுத்தாலும். நானும் அவரும் சேர்ந்து 5Dல ஒரு படம் பண்ணோம். 5D கேமரா தான். யார் பார்த்தாலும் நம்பவே மாட்டாங்க இது 5Dல எடுத்த படமானு. ஏன்னா 5Dக்கு உரிய டெக்னிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கேமராவுக்கு உரிய ஷார்ட்ஸை வச்சு பண்ணணும். ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு படைப்பு. எல்லாத்த விட சிறப்பு வந்து இங்க இதுல ஒர்க் பண்ண அத்தனை பேரையும் கூப்பிட்டு, இதுல நடிச்ச அத்தனை பேரையும் கூப்பிட்டு இங்க நீங்க பாராட்டினது வந்து ஒரு படத்தின் வெற்றி விழாவில் கலந்துகிட்ட மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங்கை ஏற்படுத்திச்சு. ஒரு அவார்டு மாத்திரம் கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வெற்றி விழா தான். ஆமா, அடுத்த வெற்றி விழா கொண்டாடுவாங்கல்ல, கொண்டாடுவாங்க அடுத்த வெற்றி விழா. அப்புறம் நம்ம எதுக்கு வந்து நான் குள்ளமா இருக்கேன், உயரமா இருக்கேன், இதெல்லாம் தேவையில்லை சினிமால. நான் நல்லா நடிப்பேன் அப்படிங்கிறது மட்டும்தான் தேவை. அது இருந்தா போதும். அதே மாதிரி உங்களுடைய நடிப்புகள், நீங்க திருநங்கைகள் பத்தி சொல்லணும்னா ரொம்ப அற்புதமா நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டாரு. திருநங்கைகள் வந்து மிகப்பெரிய வீர மங்கைகள்ங்கிறத இந்த படத்தில் நிரூபிச்சுட்டாங்க. அதாவது உங்களை விட எங்களுக்கு கோவம் ஜாஸ்தியா வருண்டான்ற மாதிரி காட்டியிருக்கீங்கல்ல, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த இயக்குனருக்கு வந்து நிச்சயமா நன்றியை சொல்லணும். அதே மாதிரி மேடம், அவங்க 2 பேரும் அந்த சண்டை போடுற காட்சி வந்து இதுல பார்க்கும் போதே வீட்டுல இயல்பா நடக்கிற சண்டை மாதிரியே இருக்குது. இயல்பா ஒரு சண்டை நடக்குது, அதுல பொண்ணு எப்படி பேசுவா, பையன் எப்படி. இந்த இயல்பு தான் இந்த படத்தினுடைய வெற்றிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அதாவது யாராவது நடிச்சிருந்தீங்கன்னா அது மிகையா இருந்திருக்கும். எல்லாருமே அந்த இயல்பா பண்ணதுனால அந்த இயல்புல இந்த படம் வந்து இந்த அளவு வெற்றி பெற்று உலக அரங்குகளில் இது வந்து பாராட்டை பெற்றிருக்குங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம்.
உங்க எல்லாருக்கும் இது மட்டுமல்ல, மிகப்பெரிய எதிர்காலம் நிச்சயமாக காத்திருக்கிறது. அதுல வந்து எந்த விதமான டவுட்டும் கிடையாது. போராடுங்க, நிச்சயமா நம்ம வெற்றி பெறலாம். நம்ம வெங்கட் சார், பிஆர் வெங்கட் சார் டைம் ஆயிடுச்சுன்ற மாதிரியே பாக்குறாரு. ஆயிடுச்சு டைம், எனக்கும் தெரியுது. வெங்கட் சார் வந்து அதே சார் சொன்ன மாதிரி தான், அண்ணன் சொன்ன மாதிரி தான். வெங்கட் வந்து எப்போதுமே வந்து சிறு படங்கள் ரொம்ப வந்து ஊக்குவிப்பார். யாரா இருந்தாலும் ஒரு புது டெக்னீஷியன் அவர் என்ன கூப்பிடும் போதே அதான் சொன்னார். வில்லியம் சார் நல்லா தெரியும். வில்லியம் சாரும் ஃபோன் பண்ணாரு, டைரக்டரை பத்தி கேட்டப்பா தான் சொன்னார், சார் நீங்க வாங்க, அவர் சந்தோஷப்படுவாரு. நான் சொன்னேன், சார் நான் ஃப்ரீயா தானே சார் இருக்கேன், ஒருத்தர் வந்து வாழ்த்திட்டு போறதுல என்ன சார், நம்ம ஷூட்டிங்ல இருந்தாதான் கஷ்டம், இல்லைன்னா எங்க இருந்தாலும் வந்து வாழ்த்திட்டு போலாமே அப்படின்னு. உண்மையிலேயே இந்த படத்தை 40 நிமிஷம் படத்தை எப்ப காட்டுறீங்கன்ற ஆர்வத்தை ஏற்படுத்திட்டீங்க. அதை சீக்கிரம் எங்களுக்கு காட்டுங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததா நம்ம தி லாஸ்ட் பஸ் அதோட டைரக்டர் அவங்கள நம்ம கூப்பிட்டுறலாம். சுமன் சார் ப்ளீஸ். This chief guest and my cast and crews and my well-wishers, and thanks for coming over here. Today is a very special day, an emotional day to me because of the last bus. This is my first journey of my filmmaking, and thanks for God and my families and my well-wishers, and for my technical team, thank you, Mr. William sir. The way you shoot and everything, I love it. Job, whatever I think, I just share with you, and you did it. Everything, that's the output of here. And editor Ram, I met you, and I decided, I want to travel. He's a very nice guy, and he is very passionate, and he's very sincerely. After that, I decided for the next future film, we are going to, give the update soon. Yeah. This time, I say to him, I love to travel with you, Ram. Yeah. Thank you. He is the best. And the music, Shiva, and thank you, brother. And I know Shiva for more than 6 years. He's he worked with the many other projects before. So whatever my production or distribution before something, whatever I think, he immediately gave the output to me. He patiently sit with me, and we discussed, and whatever the things in this movie he did, wonderful music. That music will travel fantastically. Music, you will feel it. You will feel the emotional in the music because you did it, Shiva. Thank you so much for me. I love you. And executive producer, the Vijay Kumar sir. He is one of the real backbone for this movie, like William sir. Because of why, we decided, I want this, I want that, I want a bus, and within 24 hours, the next day we are going to shoot. So he worked with the very many big movies. But immediately he arranged everything. I don't need to worry about anything. He did everything about the production and executive production. And and Francis for the color grading, and maybe he's here, and he did all the for the color grading and everything. Whatever I feel it, and he did immediately because I have some specific time period I need to complete this movie, as soon as possible within some few days. So he did for that. So thank you, Francis, for that, and artist. For Devapanyan sir, that you are such a wonderful person, sir. And you did your hard work, thank you, sir. And you are, for the dedication and everything. And Sridevi ma'am, you are also same. You like, you work like my sister. And, she did her performance and hard work and everything. For whatever that she can, whatever that she want to give the best, she did that. And better. Yeah. Whenever I see you, I decide, Williams asked me, Suman, she is okay or not? Then I said, yes, she can do it. Then we can go with the makeup and everything. She has a good performer. So I want a good performer for this movie. So I don't want an artist. I want a performer for this movie. That performance only will speak for the award people. So I choose for Bharata. Bharata, your performance is really good.
because of some realtor, for the makers, they will choose you, and you have a good future too. And Sadish and team, you did a good job, brother. Yeah, thank you, brother. You did, and your team, you did a good job and dedication and day and night work and everything. And Venkateshwara and you two brothers, you did a good job, Venkateshwara. You have also a good future because your dedication. And we decided something. The one dead body, we want to put it in some, in the roadside. So immediately he said, yes, I can do it, and he is and his brother. So thank you for that. You have a good future, and for my transgender sisters. Okay, Nandini ma'am, Shweta ma'am, Kavi ma'am, and Priya. Okay, you are like my sisters. Okay, you work well, and after this movie, you guys, going to there, everyone will, proud of you, right? You did a good performance for this movie, and and you did a good performance and hard work, and thank you for your performance and everything, Yasha ma'am. Great, and you did a good job. And each and every one of you, your heart and your dedication and your, for performance and everything. I really love it. Even this movie, I didn't feel it. Oh my God, this is hard or something. Because I love it because everyone did a good performance. What I want, even technicians, they support me whatever I wanted, and chief guest especially, and Arvind Raj sir, and for Jaguar Dangam sir, Vijay Murali sir, and thanks for coming over here for the new talent. This is my first, for the step for the filmmaking, for the Indian cinema, and thank you for your support and blessing. And I don't want to misuse the culture or anything, so I always want to give something best in the technically, because I studied New York Film Institute MFA, Master of Fine Arts. So before this movie shot, I finalized one feature film. So that film we are going to shoot soon. We are going to update soon, sir. With your blessing and everything. This is my first step for, the last bus is the first step of my filmmaking. And thanks for everyone to coming over here and my media friends. And you are actually for the film and everything is like a business. For the business, the media friends are just like brothers and like our family members. You are the heart for the business marketing. So without you, any other one of the movie is never going to success and anything. It's like a teachers. Normally every mothers, can build the babies and everything. They are going to give the students, their daughter or son to the schools. The teacher will decide, what is their life future. The same like a media, you are going to be decide our life and everything. So how you are going to promote and everything. And thank you for so much for my well-wisher and everyone to come over here. And thank you, Mr. P.R.O. Vanga sir. And love you everyone, and love you all, sir. And take care.